என்னதான் நம்ம வீட்டில் இடியாப்பம் செஞ்சாலும் கடையில் வாங்குற மாதிரி சாஃப்டாக வர்றது இல்லைங்க. வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸ் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்டான இடியாப்பம் வீட்டிலேயே செஞ்சிடலாம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதே டம்ளர்லேயே 3 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க. இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீதி இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். உங்களுக்கு மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கையில் கொஞ்சம் பச்சை தண்ணியை நனைச்சிக்கிட்டு நல்லா கையால் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இடியாப்ப உரலை சேர்த்து இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டிலையே இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே எல்லா இடியாப்பத்தையும் புழிஞ்சிடலாங்க. இட்லி பாத்திரத்திலே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டான இடியாப்பம் வந்துருச்சுங்க. இப்போ நாம் இதை தட்டில் சேர்த்துடலாம். சரிங்களா? நல்ல சாஃப்டான இடியாப்பம் நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு எப்போவுமே பாயாசம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பாயாசம்னா கறி சால்னா எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு தேங்காய் பால் தான் பிடிக்கும், அதனால் நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.